ஏற்றுறதெல்லாம் ஒரு அடையாளம்தான். நிஜ தீபம் உள்ளத்தில் ஏற்றணும். வள்ளலாருனுடைய இதில் சொல்லுவாங்க, விளக்கு கொளுத்தி வச்சு பார்க்க சொன்னார். அந்த விளக்கை கொளுத்தி வச்சு பார்க்க சொல்ல, உள்ள விளக்கை கொளுத்தி பாருன்னாரு. இவங்களால முடியாததால் வெளியே விளக்கை கொளுத்தி வச்சுறாங்க. அதே மாதிரி கார்த்திகை தீபன்றது மலை உச்சியில் ஏற்றதுக்கு காரணம் உங்கள் தலை உச்சியில் தீபம் எரியணும். அதுக்கு அடையாளம் தான் அது. அந்த அடையாளத்தை உங்கள் உள்ளத்தில் தீபத்தை ஏற்றுங்க. இறைவனை மனசார நினைங்க. அதுக்கிட்ட வியாபாரம் பண்ணாதீங்க. இதை கொடு, அதை கொடு, இது நடக்கணும், அது நடக்கணும், வீடு கட்டில் பாதியில் நின்று போச்சு, புள்ள பொறுக்கல பாதியில் நின்று போச்சு. இந்த மாதிரி வியாபாரத்துக்கு கடவுள் இல்லை. நல்ல அருளை கொடு, நல்ல அறிவை கொடு, நல்ல ஆற்றலை கொடுன்னு கேளுங்க. அது கண்டிப்பாக இறைவன் மறுக்க மாட்டான், கண்டிப்பாக கொடுப்பான். நல்லா இருக்கலாம் வாழ்க்கையில். நீங்கள் பேரில் மனுஷனை குழப்பிட்டாங்க. சரி, எது கடவுள்ன்ற ஒரு தெளிவில்லாத ஜனங்களுக்கு இது கடவுளா அது கடவுளான்ற குழப்பம் உண்டாகி போச்சு. சரி, இதனால் மக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை சச்சரவு போராட்டம், நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன்ற நிலை வந்துச்சு. சரி, ஆனால் மனிதன் எல்லாரும் இறைவனுடைய படைப்பு. மனிதனுக்குள்ளே இறைவன் இருந்து இயக்குறான் அப்படின்ற உண்மையை உணர்ந்தாங்கன்னா இதெல்லாம் போயிடும். மத சண்டை, ஜாதி சண்டை எல்லாமே போயிடும். சரி, யாரும் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் இல்லை, யாரும் தாழ்ந்தவன் இல்லை. சரி, எல்லாரும் மனித பிறவியே ஒரு அற்புதமான பிறப்பு. அது இந்த மனித பிறவி கிடைச்சதுக்கு இந்த ஜாதின்றது இடையில் வச்சுக்கிது, இந்த மதம்ன்றது இடையில் வச்சுக்கிது. ஆனால் பிறப்பில் ஜாதி மதமே கிடையாது. அது குழந்தை, அது மனிதன், அவ்வளோதான். சரி, அதை உணர்ந்தாங்கன்னா இந்த ஜாதி சண்டை மத சண்டைலாம் போயிடும். சரி, இந்த ஜாதி சண்டையால் மத சண்டையால் யாரும் உயரப்படல. தாழ்ந்த ஜாதிகாரனும் மண்ணுக்கு போகிறான், உயர்ந்த ஜாதிகாரனும் மண்ணுக்கு போகிறான். சரி, நீ உயர்ந்த ஜாதிகாரன் ஒன்றும் 1000 வருஷம் வாழப்போவதில்லை, தாழ்ந்த ஜாதிகாரன் ஒன்றும் 5 வயசில் செத்து போவதில்லை. எல்லா மனிதரும் மனிதன்ற நோக்கத்தோடு மனிதனை பார்க்கணும். அவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் பார்க்கக்கூடாது. நீ தாழ்ந்தவனா ஒருத்தனை நினச்சிட்டின்னா நீ உன்னோட இடத்துல போய் நீ தாழ்ந்தவனா மாறிடுவேன். உன்னை விட உயர்ந்தவன் ஒருத்தர் இருப்பான், அவனாண்ட நீ தாழ்ந்து போயிடுவேன். இப்போ ஒரு ஆஃபீஸில் போனால் ஒரு எஸ்எஸ் இருப்பார். சரி, அவருக்கு 1000 தொழிலாளிகள் தாழ்ந்தவங்களாக இருப்பாங்க. சரி, ஆனால் அவர் போனார்னா ஒரு ஏடிஎம்ல கிட்ட அவர் தாழ்ந்து நிற்கணும். சரி, இது தொழில்துறையிலே இப்படி இருக்குது. ஆனால் மனித பிறப்பில் அப்படி கிடையாது. மனிதன் இறைவனை எல்லாரும் ஒன்றா தான் படைத்தான். ஆனால் மனிதன் இந்த பிரிவினையை உண்டாக்கிக்கின்னு இது மாதிரி போகிறான். ஆனால் மனிதனுக்குள்ள இறைவன் இருக்கிறான்றத உணர்த்தலை யாரும். சரி, ஆனால் மதங்களையும் ஜாதியும் பேசி 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 மக்கள் ஒற்றுமையாகிற மக்களை கூட பகையை உண்டாக்கி வெறியை தூண்டி விட்றாங்க. அது இருக்கக்கூடாது. சரி, மனிதன்றவன் அன்போடு வாழக்கூடியவன், மிருகங்கள் மாதிரி கிடையாது. மனிதனுக்கு எல்லா சிந்தனையும் உண்டு, எல்லா அறிவாற்றலும் உண்டு, எல்லா செயல்களும் உண்டு. அப்படிப்பட்ட அற்புதமான மனிதன் ஒரு வாழ்க்கையில் பயணம் பண்ணும்போது அவனுக்கு போய் உயர்ந்தவன் தாழ்ந்தவன். உன்னுடைய பிறப்பில் எப்படி உன் தாய் பெற்றாலோ அப்படி தான் எல்லா தாயும் பெற்றா. சரி, எந்த வேற்றுமையும் கிடையாது. ஒரு தாயின் தகப்பனை புணர்வு பண்ணாத ஒரு குழந்தை வராது. இந்த நெத்தியில் போந்தது, கண்ணில் போந்தது, மூக்கில் போந்தது, வாயில் போந்தது, வேலை இல்லாத எழுதி வச்சதெல்லாம் இப்போ எடுத்து பேசக்கூடாது. அது 2000 வருஷத்துக்கு முன்னே மனித தொடர்பே இல்லாத போது வேலை வெட்டியில் துண்ணு போட்டு எழுதி வச்சுட்டான். அதையெல்லாம் இப்போ பேசக்கூடாது. ஒரு தாய் இல்லாத ஒரு குழந்தை வரவே வராது, ஒரு தகப்பன் இல்லாத ஒரு குழந்தை வரவே வராது. அப்போ தாயின் தகப்பனுடைய வம்ச வழியாக தான் ஒரு குழந்தை உருவாகுது. தாயினுடைய கர்ப்பத்தில் தான் குழந்தை உருவாகும். அப்படிப்பட்ட குழந்தை உயர்ந்த தாயாக இருந்தாலும் அந்த வேதனையை அனுபவிக்கிறார், தாழ்ந்த தாயாக இருந்தாலும் அந்த வேதனையை அனுபவிக்கிறார். உயர்ந்த தாய்க்கும் அந்த இன்பம் தான், தாழ்ந்த தாய்க்கும் அந்த இன்பம் தான். இதில் என்ன வேற்றுமை கிடக்குது? இதை மறந்தால்னா மனிதன்றத நோக்கத்தை பார்த்தாங்கன்னா இந்த ஜாதி மதங்கள் மறைஞ்சிடும், மனித நேயம் வளர்ந்துடும். மனித நேயம் வளர்ந்ததுன்னா அங்கே ஒற்றுமை வளரும். ஒற்றுமை வளர்ந்ததுன்னா அன்பு பெருகிடும். அன்பு பெருகிச்சுன்னா ஆண்டவனுடைய வழிபாடு சிறப்பாக இருக்கும். இதுதான் மனிதனுடைய நோக்கம். இறைவன் படைத்தது இத்தனை பிறவிகளில் இந்த மனிதனை படைத்ததே இறைவனை அடையத்துக்காக. ஆனால் இறைவனை அடையாத மத பிரச்சனையில் போயிடுறாங்க. மதத்தை வழிபடுறவனுக்கு கடவுள் கிடையாது, கடவுளை வழிபடுறவனுக்கு மதம் கிடையாது சாமி. சரி, கடவுளை வழிபட கற்றுக்குங்க.
சரி. கடவுளை இதயத்தில் சுமக்க கற்றுங்க. சரிங்க. இறப்பு பிறப்பு எப்போ வேணாலும் நடக்கலாம், சரிங்க. அதுக்குள்ள இறைவனை சுமக்குங்க. சரி. அதுதான் உங்களுக்கு நல் வழியை காட்டும். சரி. அந்த வழியை தான் நம்ம சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். கடவுள் வழிபாட்டுக்கு எதுவுமே தடை கிடையாது உலகத்தில். எந்த ஜாதின்றதே கிடையாது. மனம் மட்டும் சீராண்டால் போதும். மனத்தினுடைய வழிபாடாக மகான்களுடைய வழிபாடு. அந்த மகான்களுடைய வழிபாட்டால் தான் இறைவன் அடைய முடிஞ்சது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மகான் ஆகலை, கடவுள் ஆகாதீங்க, நல்ல மனுஷன் ஆகுங்க, வேற்றுமை இல்லாத மனுஷன் ஆகுங்க. ஏழை பணக்காரன் உயர்ந்தவன், உனக்கு கிடைச்சது நீ உன் வசதி இருக்குது, நீ வசதியாக தான் நான் ஒன்று பங்காக கொடுக்க போகிறேன், நான் வசதிக்காரன் சொல்லி ஒன்றும் கொடுக்க போகிறேன். உன் வசதி தான் உன்ன வரைக்கும், அவன் ஏழ்மை இருந்தால் அவனை வரைக்கும். நீ உயர்ந்த ஜாதியாக இருந்தால் உன்ன வரைக்கும், அவன் தாழ்ந்த ஜாதியாக இருந்தால் அவனை வரைக்கும். யாருக்கும் பிறப்பால் ஒன்றும் கிடையாது. எத்தனை கோடி வச்சிருந்தாலும் அந்த மனிதனால் ஒரு 10 பைசா எடுத்து போக முடியாது. கோமணம் கூட இல்லாத போய் சேர்றான். இப்படிப்பட்ட உலகத்தில் உண்மையை உணர்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இல்லாத வாழ்வீங்க. அதுக்காக தான் 40 வருஷமாக இப்படி பேசின்னுக்கிறேன். இதை எடுத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன் விதி கட்டணும், அதனால் அதை யாரும் தடுத்துடவே முடியாது. அதை யாரும் ஜெயித்தவனே கிடையாது. அது மாதிரி நீ ஞானி ஆகணும்னு உன் விதி இருந்ததுன்னா அதை உங்கள் அப்பா உங்கள் அம்மா யாரும் தடுக்க முடியாது. நீ தானாக ஆகிடுவ. ஆனால் அந்த விதி இல்லாத நீ 1000 முயற்சி பண்ண விட தோல்வி அடைவு. ஏன்னா உலகத்தில் இருக்கிறதுலே கடினமான விஷயம் ஞான பாதையில் போகிறது தான். மீது எல்லா மனுஷனாலையும் போக முடியும். இதில் பல இன்னல்குது. மானையனா இருக்கக்கூடாது, சூடு சோறுனா இருக்கக்கூடாது. அவனால் மட்டும்தான் இதில் போக முடியும். இதையெல்லாம் இழக்க நம்ம தயாராக இருக்கணும். அவ்வளோ கஷ்டமான பாதை. அதை போனோன்னு உனக்கு அமைப்பு இருந்துச்சுன்னா அதை யாரும் ஒரு குருவோ அப்பா அம்மாவோ சொந்த பந்தமோ தடுக்க முடியாது, தானாகவே போயிடுவேன். ஆனால் அது அமைப்பு இல்லாமல், அந்த விதி இல்லாமல் நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தோல்வி தான் அடைவேன். அதனால் நீ போகிற பாதையில் போய்கினே இருக்கணும். அது எங்கே வலிக்குதோ அது கூட போயிடும். அதை விட்டுட்டு நான் ஆகணும்னு முடிவு பண்ணிடணும். எதுக்கு ஞானி ஆகி என்ன பண்ண போகிறேன்? ஞானி ஆகி என்ன பண்ண போகிறேன்? சாதிக்க போகிறேன் இந்த உலகத்தில். இது அவர் ஞானி ஒரு ஞானின்னு பேசுகிறாங்களே, அதை கேட்டுக்கின்னு நடந்துக்குது. அதனுடைய பலன் என்ன, அது எதுக்காக நம்ம விரும்புகிறோம், நம்ம மனம் எதுக்கு அதை விரும்புது, அதெல்லாம் யோசிக்கணும். அதனால் ரொம்ப அவ்வளோ ஈஸி இல்லை, கடினமான விஷயம். போய் பயணம் பண்ணி பாரு. சொல்லுங்கள். நம்ம இந்த பாதைக்கு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம இயல்பாக அந்த சிறு வயதில் பழகினவங்களோட முன்ன மாதிரி பழக முடியல, அந்த யதார்த்த நிலையோடு பழக முடியல. இந்த பாதையில் வந்ததுக்கப்புறம் பேச்சு சுருங்குது, எப்போவுமே தனிமையாக போய் இருக்கணும்னு தோணுது. அதெல்லாம் ஏன் ஐயா? உன்னை நீ அறியாத உலகத்தை அறிகிற வரைக்கும் உலகத்தோட உறவாடினேன். சரி. உன்னை நீ அறியும் போது உலகத்தை விட்டுட்டு நான் தனியாக வந்தேன், தனியாக இருப்பேன், தனியாக போக போகிறேன் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதனால் மற்றவங்களோட உறவாட முடியல. மற்றவங்க எங்கன்னா கும்பல் கூடி கத்தினான்னா அங்கே நிற்க முடியல, வந்துடுறோம். ஒரு டிவி வீட்டில் சவுண்டாக வச்சுட்டா கேட்க முடியல. இதையெல்லாம் தனிமையே மனம் விரும்புது. அப்போ அந்த தனிமையை இறைவனோட கலந்து எண்ணங்களை உருவாக்கிக்கணும். அது ஒரு நல்ல பயணம் அது. சரி. ஏன்னா கண்டவங்க கூட சேர்ந்து கண்ட விஷயத்தை பேசி என்ன பயன்? அதனால் அது ஒன்று, உனக்கு ஒரு லாபம் இல்லை. ஆனால் தனிமையில் இருக்கும்போது நீ கடவுளை பற்றி சிந்திப்ப, உன்னை பற்றி சிந்திப்ப. உண்மை உண்மை. 2 பொருள் மட்டும்தான் அங்கே இயக்கத்துக்கு தேவை, மீதி விஷயங்கள்லாம் அங்கே தேவைப்படாது. அப்போ நீ தனிமையை அதிகமாக விரும்பணும். கண்டிப்பாக. உன் மனம் அதிகமாக விரும்புது. கண்டிப்பாக. இது விரும்புறது காரணம் என்னென்னா, இந்த பாதை தெரியாத போது உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்துன்னு இருந்தோம். இந்த பாதை தெரிஞ்சு உண்மையை தெரியும் போது உலகத்துலேருந்து விலகி வாழணும்னு நினைக்கிறோம். நம்ம கண்டிப்பாக தனித்து இருக்கணும், இறைவனை நினைக்கணும், இறைவனை இதயத்தில் சுமக்கணும். அதுக்காக தான் இந்த பிரிவை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு வந்திருக்கிறோம். அப்போ இது புரியுது இப்போது. அப்போ புரியல. புரியாத போது எல்லாரும் கூட சேர்ந்தோம், கும்மாலடிச்சோம், கூத்தடிச்சோம், பேசணும், கொண்டோம், எல்லாம் பண்ணோம். இப்போ இது புரிஞ்ச பிறகு அதெல்லாம் வேணாம், எல்லாம் தேவையில்லாத விஷயம். கண்டிப்பாக. அப்போது நம்ம ஒவ்வொன்றையாக விட்டு விலகி வரோம். கண்டிப்பாக. இன்னும் பல விஷயங்கள் விலகுவோம். எப்போ விலகுவோம்? குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணோம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம், குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். இதெல்லாம் செய்கிற வரைக்கும் அதில் சும்மா அதில் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் தூரம் இருந்தே செயல்கள் செய்யணும். இப்போது என்ன கூட நிறைய பேர் கேட்டாங்க, இதுனா பணம் வாங்கினா பாக்கெட்டில் வைப்பாங்க, இல்லை மடியில் வைப்பாங்க, அவர் பணம் வாங்கினா தூக்கி போடுறாரு அப்படின்ட்டு. அது சரி. பணத்தினுடைய விபரீதம் எவ்வளோன்னு எனக்கு தெரியும், நான் அனுபவிச்சேன் அது. ஆனால் பணம் இங்கே அவசியமாக தேவை. பணம் இல்லைன்னா இப்போ இந்த வீடியோ எடுக்க மாட்டார். பணம் இல்லைன்னா இந்த மைக் வாங்க முடியாது.
இல்லையா? பணம் இல்லைன்னா இவ்வளோ பேர் உட்காந்து பேன் காற்றுல உட்கார முடியாது. கண்டிப்பாங்க. அப்போ இதுக்கு பணம் அவசியம். பணம் இல்லாத இங்கே ஒரு செயலும் செய்ய முடியாது. நீ அங்கேருந்து ஆழ்வார்பேட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு பஸ்ஸுக்கு நான் ஆன்மீகத்துக்கு போகிறேங்க, என்னை சும்மா ஏற்றி போங்கன்னா ஏற்ற மாட்டான். முடியாது முடியாது. பணம் அவசியம். ஆனால் பணமே வாழ்க்கையாக மாறிடக்கூடாது. மாறிச்சுன்னா விபரீதமான விளைவுகள் தான் ஏற்படும். நல்ல எண்ணங்கள் தோணாது, நல்ல செயல்கள் செய்ய முடியாது. அப்போது இதெல்லாம் விட்டு நீ விலகி வரும்போது கடவுளை நாடுது மனசு அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அப்படி இருக்குது. கரெக்ட். ஐயா, இன்னொரு கேள்விங்க ஐயா. நம்ம மனிதனுடைய இறுதி யாத்திரையில் வந்து கடைசி கட்டமாக அந்த யாத்திரையை நீர்க்குடம், அந்த வாரிசு வந்து நீர்க்குடத்தை சுற்றி வராங்க. ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு ஓட்டை போட்டு அந்த தண்ணியை கீழே. அதோட தத்துவம் என்னங்க ஐயா? முப்பொருள் இது உடலில் அடங்கியிருந்தது. சரி. அகார உகாரம் அகாரம். சரிங்க. சக்தி விஷ்ணு சிவம், இந்த 3 பொருளாக இருந்து தான் இந்த உடலை இயக்குச்சு. சரிங்க. இது 3ம் இந்த உடலை விட்டு வெளியே போச்சு. இந்த பானையிலேருந்து ஓட்டையில் தண்ணி எப்படி போதோ அப்படி அதனுடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னு அடையாளம் காட்டுறதுக்கு தான் அந்த கொல்லி போட்டவனுக்கு மேலே குடம் வச்சு 3 ஓட்டை போட்டு அந்த ஓட்டையில் அந்த பானை நிறைய தண்ணி வச்சு அந்த தண்ணி வெளியே போய் கட்சியில் பானையை போட்டு உடைக்கிறோம். இதை பொச்சிடுறேன், கொளுத்திடுறேன், இது இனிமேல் இந்த உலகத்துக்கு உபயோகப்படாது சரி அப்படின்னு பண்ணுறோம். நன்றி. முதல்ல 5 வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அப்போ சொல்லி எங்கேருந்து வந்தேன்னு சொல்லிட்டார் சாமி. என்னத்தில் நீ ஏங்குற? 5 பஞ்சபூதத்தில் ஏங்குறேன்னு சொல்லிட்டார். உலகமும் 5 பஞ்சபூதத்தில் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி 5 பஞ்சபூதத்தில் இயங்குது. இந்த மனித உடலாம் 5 பஞ்சபூதத்தில் இயக்குது. அதையும் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சொல்லணும்னா அந்த பின்னாடி வர்றது நீயாகி அவரவர் கூத்தாட்டு வானாகி. உன் கூத்து நீ என்ன கூத்து ஆடினியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு பின்னாடி வாழ்வு அமைய போகுது. இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாது. நான் என்ன கூத்து ஆடுறனோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிரிவில் எனக்கு வாழ்வு அமைய போகுது. அப்போ இந்த கூத்தை நான் முதல்ல யோசிக்கணும். நான் எந்த கூத்து ஆடணும்? உலக கூத்தாடனா உலகத்துக்கு ஏற்ற மாதிரி என் வாழ்க்கை அமையும். தெய்வ கூத்தாடனா அதுக்கேற்ற மாதிரி என் வாழ்க்கை அமையும். அப்போ நான் எந்த கூத்தாடணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வேற என்ன சாமி? ஆசிரியர், ஆசான், குரு, இந்த 3 பேரும் ஒன்றா சாமி, வேறு வேறா சாமி? அது எப்படிப்பா ஒன்றாகும்? மாதா பிதா குரு தெய்வம் ஒன்றாகுமா? ஒன்றாகுமா சாமி? மாதா பிதா குரு தெய்வம் ஒன்றாகுமா சாமி? அதாவது ஒரு குரு வந்து தாயாகவும் தந்தையாகவும் குரு குரு எதுவாக வேணா இருந்துட்டு போட்டோம். மாதா பிதா குரு தெய்வம் 3 ஒன்றா 4 ஒன்றாகுமா? இல்லை சாமி. அப்போ எப்படி ஆசிரியர் ஒன்றாகும்? ஆசான் எப்படி ஒன்றாகும்? குரு எப்படி ஒன்றாகும்? ஆசிரியர்னா நீ எங்கன்னா ஸ்கூலில் போனால் 4 புக்கு பேப்பர் எடுத்து அதில் இருக்கிறத படிச்சுட்டு சொல்லிட்டு போன ஒரு ஆசிரியர். நீ ஒரு தொழில் கற்றுக்கணும், அந்த தொழிலுக்கு ஒருத்தர்கிட்ட போனீங்கன்னா அந்த தொழிலை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசான்னு, தெய்வீகத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு குரு. அதனால் மாதா உலகத்தில் சிறந்தவோ உயர்ந்தவோ பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். தாய் பெண்ணுன்ற ஒரு உருவம் இல்லைன்னா உலகம் ஒன்று கிடையாது. எல்லா ஜீவராசிலையும், மனிதனில் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிலையும் பெண் உருவம்னு ஒன்று இல்லைன்னா உலகம் ஒன்று கிடையாது. அந்த பெண்ணுக்கு உறுதுணையாக ஆண் இல்லைன்னா அந்த பெண்ணு வாழவே முடியாது. இதை பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் நான். அப்போ பெண்ணுன்ற ஒரு புனித பொருள், அது பெண்ணுன்ற ஒரு உயர்ந்த பொருள். அதனால் சொன்னான் மாதா உயர்ந்தவடா. சரி, மாதா மட்டும்தான் உயர்ந்தவளா அப்படின்னா இல்லைப்பா. மாதாவுக்கு தானம் கொடுத்தவன் தந்தை உயர்ந்தவன், பிதா உயர்ந்தவன். பிதா தானம் கொடுக்கலன்னு சொன்னால் இவன் மாதாவை ஆயே இருக்க முடியாது, கன்னி பொண்ணாவே இருக்கணும். அப்போ பிதா தானம் கொடுத்ததால் தான் இவன் மாதாவானா, தாயானா. அப்போ தாய்க்கு ஒரு தகப்பன் வேணும். அப்போ தகப்பனும் உயர்ந்தவன் தான். சரி, இவங்க 2 பேரும் இல்லைப்பா, இவங்கெல்லாம் கடமைக்கு உனக்கு 10 புள்ள பெற்றாங்க, புள்ள ஓன என்ன பெற்றுக்கினாங்க, அவங்க போகும்போது போய் ஊந்திங்க, பிறந்துட்டீங்க. ஆனால் குரு அப்படி இல்லை. கடவுள்ன்ற வேஷம் போட்டுக்கின்னு வந்துக்கிறான் குரு வடிவத்தில். அவன் மாதா பிதாவை விட உயர்ந்தவன். சரி, அவன் மட்டும் உயர்ந்தவன் இல்லை, அவனை விட உயர்ந்தவன் கடவுள். அதனால் மாதா பிதா குரு தெய்வம் உயர்ந்தது. நம்மால் என்ன ஆகுதுன்னா, என்னங்க தெய்வத்தெல்லாம் சொல்லலைங்க, மாதா பிதா தான் உயர்ந்தது. ஏன்னா ஆரம்ப பள்ளியில் படிக்கிறவனுக்கு எம்ஏ புக்கை பிடிப்பாங்க.
ஆரம்ப பள்ளியில் படிச்சுங்கிறீங்க நீங்கள். அதனால் மாதா பிதா வரைக்கும் சொன்னாங்க உயர்ந்தவன்னு. எம்ஏக்கு வரும்போது கடவுள் தான் உயர்ந்தவன் சொல்லுவாங்க. அதான் இங்கே நடந்துங்குது. சொல்லு சாமி. சாமி, ஒரு காலத்தில் கோவில்கள் வந்து நீதிமன்றங்களாக இருந்தது, பாடசாலைகளாக இருந்தது, கலைமன்றங்களாக இருந்தது, மருத்துவமனைகளாக இருந்தது. நம்ம ஏதாச்சும் முடியலன்னா அந்த கோயிலில் போய் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாம் சிறப்பாக இருந்தது. நாளாக நாளாக அதெல்லாம் வெளியேற்றப்பட்ட சாமி. அது எதனால் சாமி? இப்போ நீ முதல்ல இதெல்லாம் போட்டுனந்தியா சாமி? இது வந்து மருத்துவத்துக்கு போட்டுனந்தியா? இல்லை சாமி. இப்போ போட்டுக்கினேன். நாளாக உன் பந்தா காட்டுறதுக்கு போட்டுக்கினேன். உலகம் அப்படி போயின்னுக்குது. மருத்துவத்தோட சார். மருத்துவம் இல்லையா, எதுவோ ஒன்றுக்கு. சரி. உலகம் ஒவ்வொரு காலத்துலேயும் அது பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு போய்கினே இருக்கும். வேகமாக அழிவை நோக்கி பயணம் பண்ணிங்குது. விஞ்ஞானம்னு சொல்கிறோமே, இன்றைக்கி கோள்கள்லாம் மாறி இருக்குது. கோள்கள்லாம் இருந்த கோள்படி இல்லை, எல்லாம் திசை மாறுது. இந்த திசை மாறுறதுக்கு என்ன காரணம்? விஞ்ஞானம் ஒரு காரணம். அங்கே போய் ராக்கெட்டை விடுறது, இங்கே போய் ராக்கெட்டை விடுறது, இதெல்லாம் விட்டு கோள்கள் மாறும்போது அதனுடைய செயல்கள் மாறும்போது மனிதனுடைய குணங்கள் மாறுது. அதனால் அதெல்லாம் போயிடும். ஒருத்தன் சொல்கிறான், கோயில் எதுக்கு, குளம் எதுக்குடா, பள்ளிகள் செய்வோம் அப்படின்ட்டான். இல்லையா? பள்ளி மட்டும் செய்து வச்சு என்ன பண்ண போகிற? ஒரு பக்தி இல்லாத. இன்றைக்கி கிரிமினலுங்க பார்த்தீங்கன்னா படிக்காதவனே கிடையாது, எல்லாம் படித்தவன் தான். கொலை பண்ணுறவன், பிட்பாயிட் அடிக்கிறவன், திருடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்காதவன் யாரும் பண்ணுறதில்ல. எல்லாம் நல்ல கிராஜுவேட்டுங்க பண்ணுறாங்க. கேட்டால் காலேஜுக்கு பணம் இல்லை, எனக்கு அப்பா அம்மா கொடுக்கலன்றாங்க. அப்போது இந்த படிப்பு கூட பக்குவம் வளரணும். அப்போ படிப்பு கூட பக்குவம் வளரணும்னா தெய்வ பக்தி ஓடணும். அப்போ அவன் மனித நிலையிலேயே வாழ்வான். வெறும் படிப்பை வச்சுக்கின்னா கிரிமினலுக்கு தான் உதவும். படிக்காத காமராஜர் உலகத்துக்கு என்ன தேவையோ அதை செய்தார். படித்து வந்த மந்திரிங்கள்லாம் இன்றைக்கி கிரிமினல் வேலை செய்துங்கிறாங்க. அப்போது படிப்பு கூட பக்தி சேரணும். சேர்ந்தால் மனித நேயம் உருவாகும். படிப்பு கூட பக்தி இல்லாமல் வெறும் படிப்பு மட்டும்தான் கிரிமினலுக்கு தான் உதவும். எப்படி எப்படி திருடலாம், எப்படி எப்படி தப்பிக்கலான்ட்டு. அதனால் படிப்பு மட்டும் இருந்தால் போதாது, மனிதன் கூடவே பக்தியும் இருக்கணும். அவன் எந்த மதத்தை சார்ந்தவனோ இருக்கட்டும், நல்ல பக்தி இருக்கணும். பக்தி இருந்தால் அவன் நல்ல மனிதனாக வாழ்வான். பக்தி இல்லாதவன் மொரட்டுத்தனம் தான் வளரும். அதனால் பக்திகள் தேவை. அது காலங்கள் மாறி போயின்னுக்குது சாமி. பரமாத்மா, ஜீவாத்மா, தர்மாத்மா, மகாத்மா, இது தெரிஞ்சுக்கலாமா சாமி? பரமாத்மான்றவன் கடவுள், ஜீவாத்மான்றவன் மனிதன். தர்மாத்மான்றது உன் வீட்டை வீடு வாசலெல்லாம் விற்று ஊருக்கு தர்மம் பண்ணுவோம் தர்மாத்மா. பாவாத்மா இருக்கா சாமி? பாவம் செஞ்ச ஆத்மா. பாவம் பாவாத்மா. பாவாத்மா நரகத்துக்கு போக போகுது. அதனுடைய செயலே நரகத்தை நோக்கி தானே செய்யுது. எப்போ இன்னொரு உயிரை கொல்லுதோ அதுக்கு இரக்கம் இல்லாத அது பாவக்கொழியில் உழப்போதுன்னு அர்த்தம். அதனால தான் சொன்னான், எல்லா உயிரும் உயிர் மாதிரி நினைக்க கற்றுக்கிடா, அதாண்டா தெய்வ வழிபாடுன்னா. அதனால் சொன்னான், மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம். எல்லா உயிரும் என் உயிர் மாதிரின்ற நினைவு உனக்கு எப்போ வருதோ அப்போ தாண்டா நீ முழு மனுஷன். அது இல்லாத வாய் சுவை கோசம் கண்டதை வெட்டி துண்ணுக்கு நின்றீங்கன்னா நீ முழு மனுஷனே கிட்ட ஒரு பாதி மிருகண்டா நீ அப்படின்னு. இதை ஆடு 2 சண்டை போட்டதுன்னா மண்டை வெடிக்கிற வரைக்கும் இடிச்சுக்கும். 2 ஆடு சண்டை போட்டதுன்னா ஓநாய்க்கு கூத்து. இது எப்போ ரத்தம் கொட்டும் நம்ம குடிப்போன்னிட்டு. அது மாதிரி அரசியல்வாதிங்க ஓநாய் மாதிரி இருக்கக்கூடாது, தலைவருங்க மாதிரி இருக்கணும். பிரிஞ்சவனை சேர்க்க முயற்சி பண்ணணும், பிரிவினையை உண்டாக்கக்கூடாது. இதுதான் அரசியல். அதை விட்டுட்டு பிரிவினை உண்டாக்குறது அரசியல் இல்லை, காழ்ப்புணர்ச்சி. அரசியலில் ஜாதி மதம் இருக்கக்கூடாது, மனித நேயம் மட்டும் இருக்கணும். அதான் அரசியல். அப்படி இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும். வள்ளுவர் ஒரே ஒரு வார்த்தை, நீரின்றா அமையாத உலகுன்ட்டார். உலகத்தில் பூமி இருக்கட்டும், சூரியன் இருக்கட்டும், சந்திரன் இருக்கட்டும், எது ஒன்றாலும் கிட்ட தண்ணின்னு ஒன்று இல்லைன்னா உயிரினம்னு ஒன்று இல்லைடான்ட்டார். அப்போ எல்லாத்துக்கும் பேஸ் நீர். அது மாதிரி எல்லாத்துக்கும் பேஸ் அன்பு. அந்த அன்பு இல்லாத இடத்துல அரசியல் இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது, கெட்டு போயிடும். அது இருக்கக்கூடாது. எல்லா தலைவர்களும் எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணணும், பிரிக்க முயற்சி பண்ணக்கூடாது.
பிரிவினை உண்டாகக்கூடாது. அவன் ஏற்கனவே பிரிஞ்சு நாலா செல்ல வாய்ப்பு வைக்கிறான். அந்த பிரிவினையை நம்ம ஜென்ரேஷன்லையாவது ஒன்று சேர்க்க முயற்சிகள் பண்ணணும். பழங்கால கதைகளை சொல்லி அவனை ஏற்றி விடக்கூடாது. இன்னைய உலகத்துக்கு எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அதை சொல்லி நல்வழிப்படுத்துங்க. அதுதான் அரசியல். சாமி, புல்லை விரும்பாத மாடுகள் இருக்கலாம், புகழை விரும்பாத மனிதர்கள் இருக்க முடியாது. தாலாட்டில் ஆரம்பித்து நீராட்டில் முடியும் பிறவியது, இடையில் வாழ்வதெல்லாம் பாராட்டினால்தான். அதே மாதிரி சாமி, தோன்றின் புகழோடு தோன்றுகன்னு வள்ளுவர் சொன்னார் சாமி. இது எந்த அளவுக்கு எங்கே இது பயன்படும் சாமி? எங்கேயும் பயன்படாது சாமி. கொஞ்சம் அவர் வள்ளுவர் வேலை இல்லாத சொல்லிட்டு போட்டாரு. தோன்றும் போது புகழாக ஒரு குழந்தை தோன்றுச்சு, இது முதலமைச்சராக போகுதுன்னு சொல்ல முடியுமா உன்னால? அப்புறம் எப்படி சொன்னார் அவர்? எப்படி சொன்னார்? இப்போ என்ன ஆகிப்போச்சு, அது ஒரு காலத்தில் அவர் சொன்னது தோன்றும் போது புகழாக தோணும், அறிவோட பிற. உன் அறிவு உன்னோட மட்டும் இருக்கக்கூடாது, இந்த உலகத்துக்கும் பயன் தரணும் அப்படின்றதுக்காக நீ பிறந்தீன்னா அந்த உலகத்தில் புகழோட தோன்று அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா பிறக்கும் போது ஆசையோட பிற அப்படின்ட்டாங்க. அதனால் ஆபத்துகள் உண்டாகினுக்குது. அதனால் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு ஜென்ரேஷனும் மாறும். அந்த மாறுபடும் போது சில பழமொழிகள் அடிபட்டு போயிடும். பகவத்கீதையில் சொல்கிறாரு, எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்க வேணுமோ அது நன்றாக நடக்கும். இது போய் ஒரு வீட்டில் போய் எது நடக்கணுமோ நன்றாக நடந்ததுன்னா என்ன ஆகும்? நம்மளை பக்கத்தில் படுக்க வைப்பாங்க. சொல்லக்கூடாது. பகவத்கீதையில் கண்ணனே சொன்னதாச்சா, அப்புறம் நான் சொன்னேன் என்ன சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொன்னேன்னா உன்னை பக்கத்தில் படுக்க வச்சுருவாங்க. அதனால் எல்லா மகான்களுடைய வார்த்தையும் எல்லா இடத்துக்கும் பயன்படுத்த முடியாது. சில இடத்துல சில வார்த்தைகள் பயன் தரும், சில வார்த்தைகள் ஆபத்தை உண்டாக்கிடும். அதுக்கு தான் சொன்னேன், இடம் பொருள் ஏவலன்னா எங்கே இருக்கிறியோ அங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி போகும். அப்படி போக தெரியலன்னா விபரீதங்களை நீ சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு. அதனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வாழ முடியாது. அதுக்கு தான் வள்ளுவன் சொன்னான், பழத்தலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்ததை அழித்து விடுறான். நான் இப்படி தான் இருப்பேன்னு போனீங்கன்னா கொட்டுன்னு கொட்டுவாங்க கூப்பிட்டு. 10 பேர் எப்படிக்கிறான்னு அப்படி வாழ்ந்துட்டு போ, அப்போ தான் உலகத்தோடு வாழ முடியும். நீ மகான் இல்லை தனித்து வாழறதுக்கு, மனுஷன் அப்படின்னார் வள்ளுவர். அதனால் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ கற்றுக்கணும். இப்போ பட்டினத்தாருக்கு திருச்சிற்றம்பலம்னு ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு. திருச்சிற்றம்பலம். உங்கள் வாயால் எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்குமான்னு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறேன். ஒரு சொல் தெரியல. அவ்வளோ பெரிய மகான் சொன்னார், அது போதாதா உனக்கு? நான் சொல்லி தானே புரிஞ்சுக்க போகிறேன். எனக்கு குரு நீங்கள் தானே சாமி. உங்கள் ஒரு சொல்லு, அந்த சொல்லு எனக்கு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான்பா, திருச்சிற்றம்பலன்றது முப்பொருள் இணைஞ்சது. திருன்னா 3. சரி சார். சிற்றம்பலனா ஆகாயத்தில் முப்பொருளும் இயக்கம் நடத்துது. சரி சார். அந்த முப்பொருளும் உலகத்தையும் காப்பாற்றுது, உயிரினத்தையும் காப்பாற்றுது. மழையை விஞ்ஞானமாவது வர வைக்க முடியுமா? முடியாது. சூரியனை விஞ்ஞானமாவது வர வைக்க முடியுமா? முடியாது. வெள்ளியை யாராவது வர வைக்க முடியுமா? முடியாது. அப்போது சூரியன் சந்திரன் வெள்ளியாக இருந்து இந்த உலகத்தை கிரகங்களை அமைச்சு அந்த கிரக வழியாக அந்த உலகத்தை இயக்கி உலகத்தில் உள்ள உயிரினங்கள்லாம் வாழறது அந்த சிற்றம்பலம். சிற்றம்பலனும் ஆகாயம், எந்தலையும் ஒட்டாமல் பொருள் அது. அப்போ அந்த வார்த்தையை உங்கள் வாயால் ஏதாச்சும் எனக்கு கிடைக்குமான்னு நான் ரொம்ப நாள் ஏங்கினேன். ஒரு சொல்லு, அந்த சொல்லு நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சந்தோஷம். அப்போ நான் அந்த சொல்லை எடுத்துக்கலாம். ஐயா எடுத்துக்கோ. ஆத்மானம் சாமி. எங்கள் பரபிரம்ம ஸ்ரீ நித்யானந்த சுவாமி மலரடி பிரம்மஸ்ரீ வேண்டாம் சாமி, பரபிரம்மன் சாமி. நம்ம இன்னும் பிரம்மத்திலே இருக்கிறவர் இல்லை, நாம போல சாமி. அவர் பரபிரம்மம் ஆயிட்டாரு. ஆமாம். நாம தான் இன்னும் பிரம்மம் சொல்லிட்டு. ஆமாம், கரெக்டா சாமி? உண்மைதான். அவர் அங்கேருந்தான் வந்தார், திரும்ப அங்கே போய் சேர்ந்தார். அப்புறம் ஏன் சாமி பிரம்மஸ்ரீ சொல்றீங்க? இங்கே வாழ்ந்த ஒரு வழிமுறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நமக்கெல்லாம் தலைவர் யாரும் சொன்னா என்னன்னு சொல்ல முடியும்? அவர் பிரம்மஸ்ரீ ஆனதுனால தான் நாம நல்ல நிலைக்கு போகும்போது நமக்கும் அந்த பட்டம் கிடைக்கும். அவர் பரபிரம்மத்தில் போயிட்டா நமக்கும் பரபிரம்மம் கிடைக்குமான வாய்ப்பே கிடையாது. அப்போ நமக்காக அவர் இறங்கி வந்திருக்கார்.
இறங்கி வந்து நம்ம கூட இருந்ததுனால தான் நிறைய பேருக்கு வந்து அவரோட அருமை இன்னும் தெரியல. சரிங்களா? அதனால் பிரம்மஸ்ரீன்றது ஐயா கொடுத்த அந்த கலை யாரெல்லாம் பண்ணி அதை ஒரு நல்ல நிலைக்கு போகிறாங்களோ அவங்களுக்காக அந்த பட்டம் கொடுக்குறது. நல்ல நிலை அடைந்தால் அடையிறது மட்டும் இல்லை, அது ஒரு நாள் ஏதோ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் போய் நல்லா ஒரு 1000 மீட்டர் ஓடிட்டு ஒரு நாள் வின் பண்ணிட்டு அதோட போகிற விஷயம் இல்லை. அதை போய் தொட்டுட்டால் திரும்பவும் அந்த நிலையை விட்டு நாம் இறங்காமல் அங்கே நிற்கணும். அதில் தான் நம்மளோட சாமர்த்தியம், வைராகியம், சத்தியம் எல்லாமே அங்கே அதில் தான் இருக்குது. நமக்கு எவ்வளோ வைராகியம் இருக்குதுன்றதும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இருக்குது. தவிர வைராகியம் இல்லாதனால தொட முடியும், ஆனால் நிற்க முடியாது. கோயில் வரைக்கும் போய் வந்துட்டேன், கடவுளை பற்றியே தெரியாமல் வந்துட்டேன், ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் இருக்கிற தெய்வத்தோட வரலாறோ பூர்வீகமோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் கோயிலுக்கு போனோம். அப்போ தான் நமக்கு அந்த தெய்வம் எப்படி உருவாச்சு, எதுக்காக உருவாச்சுன்னு அதை அடிப்படை தெரிஞ்சாதான் நம்ம வணங்குறதுல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஐயாவோட ஆசிரமத்துக்கு வந்துட்டோம், உள்ள வரைக்கும் வந்துட்டோம், பாடம் வாங்கிட்டோம், எல்லா பாடமும் வாங்கிட்டோம், இனிமேல் கற்றுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டோம்னா நாம் இன்னும் அவர்கிட்ட எதுவுமே கற்றுக்கலன்றது தான் அர்த்தம். இது ஒரு கடல், ஞானம்ன்றது ஒரு கடல், அளந்து சொல்ல முடியாத ஒரு கடல். அப்போ இதுக்கு எல்லையே கிடையாது. எப்போ தான் எல்லை வரும் அப்படின்னு சொன்னால், குருநாதர் எந்த எல்லையை போய் அடைஞ்சாரோ அந்த எல்லையை ஒரு சீடன் போய் எப்போ அடைகிறாங்களோ அப்போ தான் பாடத்துக்கு ஒரு எல்லை கிடைக்கும். அது வரைக்கும் இது ஒரு தொடர்கதை, இதுக்கு முடிவே கிடையாது. அதனால் பாடம் வாங்கிறதுக்கும் அனுபவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அனுபவங்கள் மாறிக்கினே இருக்கணும். எதையாவது ஒரு அனுபவத்தை பிடிச்சிட்டு எங்கேயாவது உக்காந்துட்டோம்னா நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு ஒரு யோகி போக 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 தான் யோகியானவன் ஞானி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஐயா எத்தனை முறை சறுக்கி இருப்பார் சாமி? எத்தனை முறை சறுக்கி விழுந்திருப்பார்? சொல்லி மாளாது. அவர் வாழ்க்கையில் சறுக்கி விழுந்த கதை வந்து சொல்லி மாளாது. அதாவது ஆன்மீகத்தில் சாமி, வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் அவர் சறுக்கி விழவே இல்லை. இல்லை சாமி, விழுந்திருக்கிறார். அது இப்போ நடக்கிறத வச்சு பேசாதீங்க. இல்லை சாமி, இது இல்லை. இப்போ அதாவது பாடம் கொடுக்குறாரு ஐயா, பாடம் கொடுக்குறாரு, பாடம் பண்ணிகிட்டே வரோம், அடுத்து தொடர்ச்சியான பாடம் 5, 6, 7 சீக்கிரமாக வாங்கிட்டே போகிறோம். அவங்களுக்கு தெரியாது யார் அந்த பாடத்துலேருந்து வழுக்கி விழுந்துட்டு திருப்பி அதை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் ஐயாவோட நிலைமை என்ன. ஆமாம், அவர் அவரே சொல்லியிருப்பார், இன்றைக்கி பாடம் பண்ணுறீங்க, நாளைக்கு பண்ணலை, மறுநாள் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அந்த பாடத்தை உங்களால் பிடிக்க முடியாது, தள்ளாட்டம் வந்துடும். அப்போ யாராலும் சொல்ல முடியாது, தள்ளாட்டம் வரும்னு யாராலும் சொல்ல முடியாது. அனுபவிச்சாதான் சொல்ல முடியும். அப்போ அவர் எவ்வளோ தள்ளாட்டங்களை கடந்து வந்திருப்பார், இந்த நிலையை அடையிறதுக்கு, இந்த உச்சத்தை தொடர்றதுக்கு எவ்வளோ தியாகங்களை பண்ணியிருப்பார். கண்டிப்பாக அதை வந்து நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது. ஒரு குடும்பன்றது ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு மாதிரி. ஏன்னா ஐயாவோட அடிப்படை தத்துவமே என்னென்னா, குடும்பத்தில் இருந்து தான் ஒவ்வொருத்தரும் இறைவனை அடைய முடியும், அடையணும். அப்படி அடைஞ்சாதான் அந்த கிடைக்கக்கூடிய ஞானத்துக்கும் ஒரு பெருமை நமக்கு உண்டு. ஒரு சன்னியாசியாக ஒரு யாருமே இல்லை, வீடு வாசல் இல்லை, கால் போகிற போக்கில் போகக்கூடிய ஒருத்தனுக்கு எந்த கட்டுப்பாடுமே இருக்காது. எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் தாண்டோன்றத்தனமாக போகும்போது அந்த மனுஷனுக்கு பக்குவம் வருமா? பக்குவம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது எனக்காக வாழணும், என் பிள்ளைகளுக்காக வாழணும், என் பொண்டாட்டிக்காக வாழணும், இந்த உலகத்துக்காக வாழணும்னு தனக்கு தோணக்கூடிய எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது பண்ணால் தப்பாயிடும், தனியாக அர்ப்பணிக்கிறாங்க. தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அதை தன்னோட காலடியில் வச்சுக்கிட்டு எப்பவுமே அறிவை கொண்டு மட்டுமே ஒருத்தர் செயல்படுவார்னா அவங்க தடிக்க விட மாட்டாங்க. அதனால தான் நாம் எந்த கேள்வி கேட்டாலும் அவரால் எப்படி பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா, 1000 பேர் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் ஒரே ஒருத்தர் வாழ்ந்துட்டார்.
அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பக்தர்கள் நெஞ்சிலே வாசம் நின் பாடங்கள் அதுதானேயம் வேதம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். வெயில் தனில் இளைப்பார மரம் வேண்டும் எம் வேதனை தீர உன் நிழல் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். இருள் பயம் போக்கிட ஒளி வேண்டும் எம் இதயத்தின்